வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் எதிரிடை நட்சத்திரங்கள் என்றால் என்ன? இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பிற்காக பார்க்கணும்? இது எப்படி ஜாதகத்தில் வேலை செய்யும்? இதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிராக சில நட்சத்திரங்கள் வேலை செய்யும். இதை தான் ஜோதிடத்தில் எதிரிடை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எதிரிடை என்பது எதிராக, பகையாக வேலை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த எதிரிடை நட்சத்திரங்களுக்கு மற்றும் சில பெயர்கள் உண்டு. இதற்கு லப்தை, வேதை, உதைப்பு என்று வேறு பெயர்களும் உண்டு. இந்த நட்சத்திரங்களில் சில கிரகங்கள் நின்றால் அந்த ஜாதகருக்கு ஒரு தசா நடக்கும்போது சில விஷயங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாரோ அந்த விஷயங்கள் அவருக்கு அவ்வளவு சீக்கிரமாக அவருக்கு கைகூடாது. அப்போ எதிரிடை நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு ஒரு தசா நடக்கும்போது பார்க்கணும். ஒரு தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வயதிற்கேற்ப நமக்கு சில ஆசைகளும் நிறைவேறக்கூடிய சில விஷயங்களும் எதிர்பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு நடக்கணும் இந்த டைமில் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்புக்குரிய கிரகங்கள், அதனுடைய காரகத்துவங்கள் இந்த எதிரிடையான நட்சத்திர காலில் நின்றால் அந்த குறிப்பிட்ட தசாவில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. தசா பலன்களை கணிப்பதற்கு பல்வேறு வழிகள் இருந்தாலும் இந்த எதிரிடையான நட்சத்திரங்களும் எப்படி ஜாதகத்தில் இயங்கும், இதை நம்ம எப்படி கணிக்கணுன்றதா இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. எதிரிடையான நட்சத்திரங்களில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு கணிப்பதற்கு முன்பாக நம்ம ஜாதகத்தில் முதல்ல நடக்கக்கூடிய தசா என்னன்னு பாருங்கள். அந்த தசாவிற்குரிய எதிரிடை நட்சத்திரங்கள் என்னன்றதை அதுக்கப்புறம் நம்ம கணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு குரு தசா நடப்பில் இருக்கிறது. அவர் ஒரு 22 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர். திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்ருக்காரு. அப்போ குரு நின்ற நட்சத்திரம், ஒரு ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திர காலில் இருக்கின்றாரோ அதற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் 6, 7, 9. இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த குரு தசாவிற்கு எதிராக செயல்படும். அப்போ குரு தசா அப்படின்னு சொன்னால் குரு எந்த நட்சத்திர காலில் இருக்குன்றதா முதல்ல பார்க்கணும். அப்போ குரு நின்ற நட்சத்திரத்திற்கு 6, 7 மற்றும் 9வது நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் குரு தசா நடக்கின்ற பொழுது அதனுடைய காரகத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது. இல்லை அந்த குரு தசாவே அந்த கிரகத்திற்குரிய காரகத்துவத்தை புறக்கணித்துவிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குரு தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு அவர் திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்காரு. அப்போ 7ஆம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த குருவினுடைய ஒரு 7வது நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த குரு தசாவில் திருமண வாழ்க்கை அவருக்கு சீக்கிரமாக கிடைக்காது. குரு தசா வந்துருச்சு, இல்லை கோச்சாரத்தில் குரு பலம் இந்த ஜாதகருக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாலும் திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிடும். ஏன்னா குரு தசாவிற்கு எதிரான நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்த அதிபதி நிற்கின்றார். அப்போ அதனுடைய காரகத்துவம் குருவால் புறக்கணிக்கப்படும், அது வேண்டான்னு தடுத்துவிடும். இதுதான் இந்த எதிரிடை நட்சத்திரத்துக்குரிய பலன்கள். ஒருவேளை இந்த குருவினுடைய எதிராக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியோ சந்திரனோ அமர்ந்திருந்தாலும் ஜாதகருக்கு இதே நிலைதான். ஏன்னா ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், யோகங்கள் அனைத்துமே இந்த குரு தசாவில் முடக்கப்படும், கிடைக்காது. ஏன்னா லக்கண புள்ளியே எதிரான ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் அப்போ ஜாதகர் பல விஷயங்கள் எதிர்பார்ப்பார். அவருக்கு ஒரு வேலையாகட்டும், திருமணமாகட்டும் அந்த தசாவில் கிடைக்கும். ஏன்னா குரு தசா அப்படின்றது நல்லா இருக்கும். ஏன்னா குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இப்படி ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஜாதகத்தில் தெரிந்திருந்தாலும் அவருக்கான முயற்சிகள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் தோல்வியாக முடிஞ்சிடும். குரு தசாவில் இந்த சந்திரன் தான் ஜாதகத்தில் எதிரிடை நட்சத்திர காலில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு உடல் சார்ந்த சில பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள், இல்லை அவரால் சில விஷயங்கள் அந்த உடல் அசதி, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால் அவருக்கு செய்ய முடியாமல் போகும்.
சந்திரனே மனோகாரகன் என்பதால் மனநிலையில் சில குழப்பங்களை தரும். சில விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த முயற்சி நம்ம செய்யலாமா அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு குழப்பத்தை தந்து சில விஷயங்களில் அவரால் தெளிவு பெற முடியாது. அப்போ அது குருதசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு பலத்த குழப்பங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது? சில நேரங்களில் இந்த சந்திரனே அந்த நடப்பு தசாவிற்கு எதிரடி நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு என்ன தோணுன்னா, நமக்கு ஏதோ எதிர்மறையாக யாரோ சில விஷயங்கள் செய்கின்றார்கள், இல்லை நமக்கு ஏதோ ஒரு பில்லி சூனியம் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ இருக்குது, அதனால தான் நம்மளால் எந்த விஷயத்தையும் சரியாக நடத்த முடியவில்லை, இல்லை கவனம் செலுத்தல முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பின்னாடியே இருக்கா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இதர மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு ஒரு தசா நடக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு எதிரிடையான நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தால் இதை மாதிரி ஒரு மனக்குழப்பம் மன பயம் என்பது ஏற்படும். குரு நின்ற நட்சத்திரம் என்ன? அதற்கு 6, 7, 9 ஆகிய நட்சத்திரங்களில் சுக்கிரனோ இல்லை செவ்வாய் இருந்தாலும் 7ஆம் இடத்த அதிபதி நின்றாலும் அதனுடைய காரகத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது. ஏன்னா சுக்கிரன் தான் களத்திரக்காரகன். ஒரு பெண் ஜாதகி என்றால் செவ்வாய் தான் களத்திரக்காரகன், கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ 7ஆம் இடத்த அதிபதி. இந்த கிரகங்கள் ஏதாவது எதிரிடை நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த குரு தசா வருகின்ற காலகட்டத்தில் அதனுடைய காரகத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்காமல் புறக்கணிக்கப்படும். புறக்கணிக்கப்படும் என்றால் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ரொம்ப அதிகமான முயற்சிகளும் போராட்டங்களும் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு குரு தசா நடக்கின்றது. குரு நின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்போ குரு நிற்கக்கூடிய ராசி வீடு கடக ராசி, உச்சம் பெற்ற குருவாக ஜாதகத்தில் இருக்கின்றார். அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூசம் என்றால் அதற்கு 6ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், 7ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 9ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த ஜாதகருக்கு இருந்தால் அதற்குரிய காரகத்துவம் இல்லை ஸ்தான அடிப்படையில் எந்த வீட்டிற்கு அதிபதியாக வருகின்றாரோ அதனுடைய பலன்கள் மிக தாமதமாகத்தான் ஜாதகருக்கு கிடைக்கும். எந்த தசா நடப்பில் இருந்தாலும் அந்த தசாவிற்கு எதிராக லக்கண புள்ளியோ லக்னாதிபதியோ சந்திரனோ நின்றால் அந்த ஜாதகருக்கு பல வகையில் முடக்கம் என்பது ஏற்படும். இப்படி ஒவ்வொரு தசாவிற்கும் எதிரிடை நட்சத்திரங்கள் என்பது இருக்கு. சுக்கிரனுக்குரிய எதிரிடையான நட்சத்திரங்கள். சுக்கிரன் எந்த நட்சத்திர காலில் இருந்து தசா நடத்துகின்றாரோ அதற்கு 20 மற்றும் 22வது 24வது நட்சத்திரங்களில் எந்த கிரகம் நிற்கின்றதோ அதற்குரிய காரகத்துவங்களும் அந்த ஸ்தானத்திற்குரிய அடிப்படையான விஷயங்களும் ஜாதகருக்கு அந்த தசாவில் கிடைக்காது. சுக்கிர தசா என்பது 20 ஆண்டுகள் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தசா அப்படின்னு சொன்னால் சுக்கிர தசா தான். அந்த 20 ஆண்டுகளில் அவருக்கு போராட்டமாக அந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் அவருக்கு அடிவாங்கும். அப்போ சுக்கிரன் எந்த நட்சத்திர காலில் இருக்கின்றாரோ அதற்கு 20, 22 மற்றும் 24வது நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். சுக்கிரன் நின்ற ஸ்தானத்திற்கு 10 மற்றும் 11வது கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தாலே அப்போ அது சுக்கிரனுடைய எதிரிடை நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 3 நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால்தான் அதற்குரிய காரகத்துவங்கள் சுக்கிர தசாவில் புறக்கணிக்கப்படும். உதாரணத்துக்கு சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீஷம். அப்போ 20வது நட்சத்திரமாக வரக்கூடியது சதய நட்சத்திரம், 22வது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திரட்டாதி, 24வது நட்சத்திரமாக வரக்கூடியது அஸ்வினி. இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுக்கிர தசாவில் அதற்குரிய பலன்கள் புறக்கணிக்கப்படும். அடுத்தபடியாக இப்போ சனி தசா ஒருத்தருக்கு நடக்குது. அப்போ சனி நின்ற நட்சத்திரம் எதுவோ அதற்கு 5வது 6வது 8வது மற்றும் 10, 11, 20, 26வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அதற்குரிய பலன்கள் அவருக்கு சனி தசாவில் கிடைக்காது. ரொம்ப அதிகமான ஒரு தாமதம் என்பது ஏற்படும். அப்போ சனி நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க.
அப்போ சனி நின்ற நட்சத்திரத்திற்கு 5, 6, 8, 10, 11, 20 மற்றும் 26வது நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதற்குரிய காரகத்துவமும் ஸ்தான அடிப்படையில் எந்த பாவத்திற்கு அதிபதியாக வருகிறதோ அதனுடைய காரகத்துவங்களும் ஜாதகருக்கு மிகவும் தாமதமாகத்தான் கிடைக்கும். ஒருவேளை சனி தசா நடக்கும்போது 5ஆம் இடத்த அதிபதி இந்த மாதிரி ஒரு எதிரிடை நட்சத்திர காலில் இருந்து விட்டால் குழந்தை பாக்கியம் மிகவும் தாமதமாகத்தான் ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சனி தசா நடப்பில் இருக்கு. சனி நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திர காலில் இருக்காரு. அப்போ 5வது நட்சத்திரமாக வரக்கூடிய பூச நட்சத்திரம், 6வதாக வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம், 8வதாக வரக்கூடிய பூர நட்சத்திரம், 10வதாக வரக்கூடிய ஹஸ்தம், 11வதாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 20வது நட்சத்திரமாக வரக்கூடியது அவிட்டம், 26வது நட்சத்திரமாக வரக்கூடியது பரணி. அப்போ இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த சனி தசாவில் அவருக்கு மிக தாமதமாகத்தான் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களாகட்டும் ஸ்தான அடிப்படையில் எந்த இடத்திற்கு அவர் அதிபதியாக வருகின்றாரோ அதனுடைய பலன்களும் மிக தாமதமாகத்தான் கிடைக்கும். ராகு மற்றும் கேதுவினுடைய எதிரடை நட்சத்திரங்களாக வருவது 20 மற்றும் 22வது நட்சத்திரம் இந்த ராகு கேதுவினுடைய எதிரடை நட்சத்திரங்கள். இப்போ ராகு தசா ஒரு ஜாதகருக்கு நடப்பில் இருக்கு. ராகு தசாவில் ராகு நின்ற நட்சத்திரம் மக நட்சத்திரமாக இருந்தால் அதற்கு 20வது வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருக்கும். 22வது நட்சத்திரமாக ரோஹிணி நட்சத்திரம் செயல்படும். அதுதான் எதிரடையான நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களுடைய காலில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த ராகு தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக அதிகமான தாமதங்கள் என்பது அதற்குரிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. இதே மாதிரி கேதுக்கும் 20 மற்றும் 22வது நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். புதன் தசா நடப்பில் இருக்கின்ற பொழுது புதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் 5, 11, 21, 22 இந்த 4 நட்சத்திரங்கள் தான் புதன் தசாவில் எதிரடையாக நட்சத்திரங்கள். அதாவது புதன் நின்ற நட்சத்திரத்திற்கு 5, 11, 21 மற்றும் 22வது நட்சத்திரம். செவ்வாய் தசா நடப்பில் இருக்கின்ற பொழுது செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்கு 3, 7, 10, 15 மற்றும் 21வது நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரங்களும் எதிரிடையான நட்சத்திரங்கள். சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு 3, 5, 7, 8, 12, 18 மற்றும் 25வது நட்சத்திரம் எதிரிடையான நட்சத்திரமாக இருக்கும். அதிகமான ஒரு எதிரிடை நட்சத்திரங்களை கொண்ட தசா எதுனா சூரிய தசா தான். இந்த சூரிய தசாவில் தான் அதிகமான எதிரிடை நட்சத்திரங்கள் என்பது உண்டு. சூரியனுக்கு எதிராக பல நட்சத்திரங்கள் செயல்படும். அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 5, 7, 8, 10, 12, 14, 15, 18, 21, 22, 23 மற்றும் 27வது நட்சத்திரம் தான் அந்த 12 நட்சத்திரங்கள் எதிரிடை நட்சத்திரங்களாக இருக்கும். மற்ற தசாவில் கூட இவ்வளவு நட்சத்திரங்கள் எதிரிடையாக இல்லை. 12 நட்சத்திரங்கள் எதிரிடையாக இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு இந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் கார்த்திகை என்றால் 5வதாக வரக்கூடியது புனர்பூசம், 7வதாக வரக்கூடியது ஆயில்யம், 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது மக நட்சத்திரம், 10வதாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், 12வது வரக்கூடியது சித்திரை, 14வது நட்சத்திரமாக வரக்கூடியது விசாக நட்சத்திரம், 15வது நட்சத்திரமாக அனுஷம், 18வது நட்சத்திரமாக பூராடம், 21வது நட்சத்திரமாக அவிட்டம், 22வது நட்சத்திரமாக வரக்கூடியது சதய நட்சத்திரம், 23வது நட்சத்திரமாக பூரட்டாதி, 27வது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம். இந்த 12 நட்சத்திரங்களுமே சூரிய தசாவில் அந்த ஜாதகருக்கு எதிரிடை நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த தசா நடப்பில் இருந்தாலும் அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் தசாநாதன் எந்த நட்சத்திர காலில் இருக்காருன்னு பாருங்க. அப்போ அதற்குரிய எதிரிடையான நட்சத்திரங்கள் எதுன்றதை கணக்கெடுத்துக்கோங்க. அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க. இந்த கிரகங்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு அதிகமான தாமதங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட தசாவில் நடக்கும்.
ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது, யோகமான ஜாதகம் அப்படின்னு அதை பார்த்த உடனே ராசி கட்டத்தில் நம்ம பார்த்த உடனே கணிக்க முடியும். ஆனாலும் சில யோகங்கள் ஒரு குறிப்பிட்ட தசாவில் நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த தசா ஏன் நமக்கு ஒரு முடக்கத்தை தருகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ லக்கண புள்ளி, லக்னாதிபதி சந்திரன், இது பொதுவான எல்லா தசாக்களுக்கும் உரியது. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்திற்கு எதிரிடை நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அந்த குறிப்பிட்ட தசா ஜாதகருக்கு ஒரு பலத்த யோகத்தை தராது. அதற்குரிய முயற்சிகள் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். போராட்டங்களும் அதிகமாகவே அந்த கிரகம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப போராட்டமாக ஜாதகருக்கு இருக்கும். இது அனைத்தும் தான் அந்த எதிரிடை நட்சத்திரங்கள் ஒரு ஜாதகருக்கு காட்டும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் எப்படி ஒரு ஜாதகருக்கு செயல்படுகிறது, ஒரு தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எதெல்லாம் எதிரிடை நட்சத்திரங்களாக இருக்கு, அந்த கிரகங்கள் என்னன்றதை நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கணும், அதற்குரிய சில எளிமையான உதாரணங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஜோதிட வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த விளக்கத்தை கொண்டு நீங்களும் நடப்பு தசா என்ன, அந்த தசாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்களில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக திருமணத்திற்காக ஒருத்தர் அவர் தேடிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்போ 7ஆம் இடத்து அதிபதி இருக்காரா? ஆண் ஜாதகர் என்றால் சுக்கிரன் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக எதிரிடை நட்சத்திரம் அந்த குறிப்பிட்ட தசாவில் இருக்கான்றதை பாருங்கள். பெண்ணுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் அந்த குறிப்பிட்ட எதிரிடை நட்சத்திர காலில் இருக்காரான்னு பாருங்கள். அப்போ அதற்குரிய விஷயங்கள் மிக தாமதமாகத்தான் ஜாதகருக்கு கிடைக்கின்றத இந்த சில விஷயங்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.